லாஸ்ட் வீடியோல நாம ரியல் எஸ்டேட் வெப்சைட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இல்லாட்டி ஷாப்பிங் கார்ட் இல்லாட்டி ஷாப்பிங் போர்ட்டல்ஸ் இதெல்லாம் ஒண்ணுதான். ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ற வெப்சைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆன்லைன்ல ஷாப்பிங்காக நிறைய வெப்சைட் இருக்கு. நீங்க ஈவன் ஏரியால இருந்து கார் கூட ஆன்லைன்ல வாங்க முடியும். அதாவது ₹2 ஏரியால இருந்து கார் கூட ஆன்லைன்ல வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க காய்கறி கூட ஆன்லைன்ல வாங்க முடியும். அப்போ இந்த மாதிரி சைட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷாப்பிங் வெப்சைட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஷாப்பிங் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஷாப்பிங் CARTS கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய வெப்சைட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா flipkart.com ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ebay.in, jbank.com, Myntra. இங்க வந்து பாருங்க, ட்ரெஸ் வேணா ட்ரெஸ், டிஷர்ட், கேஷுவல் ட்ரெஸ், ஃபார்மல் ஷர்ட்ஸ், ஜீன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும், செருப்பு, வாட்ச், பேகு, பர்ஸ், பியூட்டி பார்லர், இந்த பியூட்டி பொருட்கள், மொபைல்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ், இந்த மாதிரி என்ன வேணா நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன்ல நீங்க பொருட்களை வாங்க உதவுற வெப்சைட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஷாப்பிங் போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஷாப்பிங் வெப்சைட்ஸ்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.